ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரீசெண்டாக குவான் மியூச்சுவல் ஃபண்டில் ஃப்ரண்ட் ரன்னிங் ஸ்கேம் நடந்திருக்குன்னு செபி குவான் மியூச்சுவல் ஃபண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பைலையும் அப்புறம் ஹைதராபாத்தில் ஒரு எம்ப்ளாயோட வீட்லையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. குவான் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இந்தியாவில் ஒன் ஆஃப் த லீடிங் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. அதுலேயும் குவான் மியூச்சுவல் ஃபண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் எல்லா கேட்டகரிலையும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. அதனாலேயே அதிக மக்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ கரண்ட்டாக 90,000 crores ஏஎம் மேனேஜ் பண்ணுறாங்க. 80 lakh போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் ரன்னிங் ஸ்கேம்னா என்ன, நீங்கள் ஆல்ரெடி குவான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மியூச்சுவல் ஃபண்டை செல் பண்ணுமா இல்லையானோ, நீங்கள் எஸ்ஐபிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுமா இல்லையானோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு மணி இன்வெஸ்ட் பண்ண கொடுக்குறோம். மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் நிறைய ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ரிட்டர்ன்ஸை நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக கொடுப்பாங்க. யூஸ்வலாக எந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் அந்த ஃபண்ட் மேனேஜரும் அவரோட டீமுக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் அந்த ஸ்டாக் ஒரு டீலர் மூலயமா வாங்குவாங்க. இப்போ சப்போஸ் இந்த ஸ்டாக்கில் தான் குவான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு அந்த டீமில் இருக்க யாராவது இன்ஃபர்மேஷனை வெளியே யார்கிட்டையாவது லீக் பண்ணால் அதுதான் ஃப்ரண்ட் ரன்னிங் ஸ்கேம். இது இல்லீகல் அக்கார்டிங் டு செபி. சரி, இந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஒரு ஸ்டாக்கில் 500 crores 1000 crores பல்க் ஆர்டரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கண்டிப்பாக மேலே ஏறும். சப்போஸ் குவான் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த ஸ்டாக்கை தான் வாங்க போகிறாங்க இன்ஃபர்மேஷன் முன்னாடியே ஒரு டீலர் இல்லை ப்ரோக்கருக்கு தெரிஞ்சிட்டா அந்த ஸ்டாக்கை முன்னாடியே அவங்க வாங்கி ப்ரைஸ் ஏறினதும் நல்ல ப்ராஃபிட்க்கு விற்றுடுவாங்க. இதுதான் ஃப்ரண்ட் ரன்னிங் ஸ்கேம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃப்ரண்ட் ரன்னிங் ஸ்கேம் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், நடந்திருக்கு. 2 years முன்னாடி ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டில் ஃப்ரண்ட் ரன்னிங் ஸ்கேம் நடந்துச்சு. அப்போ செபி ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டுக்கு 30 crores ஃபைன் போட்டாங்க. அப்புறம் அந்த ஸ்கேமில் ஈடுபட்ட 2 ஃபண்ட் மேனேஜரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. எப்போயும் இன்வெஸ்டர்ஸ்க்கு பெரிய நஷ்டம் வராத மாதிரி தான் செபி ஆக்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் ஃப்ரண்ட் ரன்னிங் ஸ்கேம்னால இன்வெஸ்டர்ஸ்க்கு பெரிய லாஸ் இருக்காது. அதுலேயும் இப்போ குவான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்டிகேஷன் தான் நடந்துகிட்ருக்கு. சார்ஜஸ் இன்னும் எதுவும் ப்ரூவ் பண்ணல. இப்போது நீங்கள் ஆல்ரெடி குவான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டை செல் பண்ண தேவையில்லை. அதேமாரி எஸ்ஐபி பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதை ஸ்டாப் பண்ண தேவையில்லை. ஆனால் ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 2 lakhs 5 lakhs இன்வெஸ்ட் பண்ண பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மல்டிபிள் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம டைவர்சிஃபிகேஷனுக்கு எப்படி ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப்னு ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதேமாதிரி ஒரு மல்டிபிள் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம். நம்ம 2-3 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம மொத்த அமௌண்ட்டு ஒரே மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் லாக் ஆகாது. இந்த மாதிரி இஷ்யூ வரும்போதும் நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.